Praise the Lord everyone. This is Katharina Jasper. Father of Faith அப்படின்னு நம்ம பைபிளில் யாரை சொல்கிறோன்னு தெரியுமா? விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு நம்ம ஆபிரகாமை சொல்கிறோம். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன்? எதனால் அவருக்கு விசுவாசத்தின் தகப்பன் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு? அவர் என்னெல்லாம் பண்ணார்? விசுவாசத்தின் தகப்பன் ஆவதற்கு என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிற 3 காரியத்தை உங்கள் மத்தியில் நான் பேச போகிறேன். அதில் முதலாவது விஷயம், ட்ரஸ்டிங் காட் ப்ராமிசஸ். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் அவர் விசுவாசிச்சார். ஆண்டவர் அவருக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரு. நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் எழும்புவார்கள், பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் அப்படின்னு அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அதையெல்லாம் அவர் விசுவாசிச்சார். 2வது விஷயம், ஒபீடியன்ஸ். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சாரு. ஏன்னா ஆண்டவர் இந்த தேசத்துக்கு போ, அந்த தேசத்துல நீங்க சுதந்திரவாளியா குடியிரு, அங்க சுதந்திரமாக இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிஞ்சு போனாரு. 3வது விஷயம், he did not ask any questions to God. ஆண்டவர்கிட்ட அவர் எந்த கேள்வியுமே கேட்காம ஆண்டவர் இந்த இடத்துக்கு போன்னு சொன்னப்ப அவர் போனாரு. இந்த இடத்துல நீ தங்கிருன்னு சொன்னப்ப அவர் தங்கியிருந்தாரு. அவர் எந்த கேள்வியுமே அவர் கேட்கவே இல்லை. இந்த 3 காரியத்துல இருந்தும் நம்ம ஆபிரகாமுடைய விசுவாசத்தை தான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நம்பினாரு, விசுவாசிச்சாரு. 2வது விஷயத்த நான் என்ன சொன்னேன், கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு போனார். ஆண்டவர் இந்த தேசத்துக்கு போக சொன்னார் அப்படிங்கிறதுனால அவர் அந்த தேசத்தில் ஆண்டவர் நம்மளை போக சொல்லியிருக்காரு, அதனால அங்கே நன்மையான காரியத்தை ஏதாவது வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு அவர் விசுவாசிச்சார். ஏன் அவர் எந்த கேள்வியுமே ஆண்டவர்கிட்ட அவர் கேட்கல அப்படின்னா, ஏன்னா ஆண்டவர் செய்கிற எல்லா காரியமுமே நமக்கு நல்ல காரியமாக தான் இருக்கும், அவர் செஞ்சால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும்னு அவர் நம்பினார், விசுவாசிச்சார். அதனால அவர் எந்த கேள்வியுமே கேட்கவே கிடையாது. ஈசாக்கை வச்சு ஆண்டவர் சோதிச்சார். ஆபிரகாம மோரியா மலையில சோதிக்கும் போது அப்போ அவர் பெரிய விசுவாசம் அவருக்குள்ள இருந்துச்சு. 100 வயசுல எனக்கு ஒரு குமாரனை கொடுத்த ஆண்டவர், இந்த குமாரனை நான் பலியிட்டாலும் இதுல இருந்து அவனை உயிரோடு எழுப்ப மாட்டாரா அப்படிங்கிற ஒரு பெரிய விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ள இருந்துச்சு. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கா அப்படின்னு நம்ம சோதித்து பார்க்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு, எபிரெயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அப்படின்னு சொல்றாரு. விசுவாசிக்காம நம்ம தேவனுக்கு ஆண்டவர் பிரியமாவே நம்ம கிட்ட இருக்கவே மாட்டாரு. நம்ம விசுவாசிச்சா மட்டும்தான், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நம்பினா மட்டும்தான் அவர் நம்ம இடத்துல பிரியமா இருப்பாரு, இடைப்படுவாரு. இயேசு சீஷர்களுக்கு சொன்ன காரியமும் அதே தான். கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட மலையை கூட பெயர்க்கலாம் அப்படின்னு இயேசு சீஷர்களுக்கு போதிச்சார். கடுகு எவ்வளோங்க இருக்கு, இமத்தோண்டு தான் இருக்கும். அந்த கடுகளவு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கா அப்படின்னு நம்ம சோதிச்சு பார்க்கணும், அனலைஸ் பண்ணணும், ரியலைஸ் பண்ணணும். கர்த்தருடைய காரியம் அவர் ரைட் டைமில் அந்த காரியத்தை செய்வார். அது வரைக்கும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும். அப்போதான், ஏன்னா பைபிள்லேயே சொல்லப்பட்டிருக்கு, காத்திருங்கள், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து நம்பணும் அப்படின்னா நம்ம ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்வோம். அவருடைய கரெக்டான டைமில் அவர் கண்டிப்பாக செய்வார். ஸோ ட்ரஸ்ட் இன் காட், இன்டிமேசி வித் காட், ஹி வில் கைட் யூ அண்ட் ஹீல் யூ. ஆமென்.